அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் கவிதா. நான் மயிலாப்பூர்லேருந்து வரேன். இஸ்லாமில் எல்லா ஒழுக்கங்களும் சொல்லி கொடுக்க மார்க்கம் அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் பலதரமானத்துக்கு அதில் சம்மதம் சொல்கிறாங்க. அது ஏன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. அது கொஞ்சம் விளக்குனா நல்லாயிருக்கும். அதாவது இஸ்லாத்தை பற்றி ஓரளவுக்கு அவங்க படித்து அறிந்திருக்கிறார்கள். பலதார மனம் செய்வதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுது, அங்கீகரிக்குது என்று சொல்கிறாங்க. அது ஏன் என்பது புரியலை. அது ஆண்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் செய்வது, அதை இஸ்லாம் அனுமதிக்குது, அதை ஏற்றுக்கிறதுன்றாங்களா என்னன்னு இருக்கலாம். இது கொஞ்சம் விரிவாக விளக்கமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை ஆண்கள் செய்து கொள்வதை பொறுத்த வரைக்கும் எல்லா மதங்கள்லையும் அதுக்கு அனுமதி இருக்குது. இந்து மதத்தில் இருக்கிறது, கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருக்கிறது, இஸ்லாத்திலும் இருக்கிறது. இப்போ இந்து மதத்தை எடுத்துக்கொண்டீர்களேயானால் புரிந்து கொள்வதற்காக சில உதாரணங்களை சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ முருகன் ஒரு கடவுள் இந்து மதத்தில் வச்சுருக்கிறாங்க. அவர் வள்ளி தெய்வானேண்டு 2 மனைவியரோடு தான் அவர் இருப்பார். அந்த மதத்தில் அனுமதி இருக்க போய் தானே இருக்கிறாரு. அந்த மதத்தில் அதுக்கு ஒரு அனுமதி இருக்க போய் தான் வள்ளி தெய்வானை என்ற 2 மனைவியரோடு அவர் இருந்ததாக இந்து மதங்களில் என்ன செய்கிறாங்க, அந்த மக்கள் நம்புகிறாங்க. அப்படி 2 கல்யாணம் அவர் பண்ணி இருந்து அவரை கடவுளுங்கிற நிலையை விட்டு அவங்க இறக்கலை, வழிபாட்டுக்குரியவராகத்தான் கருதுகிறாங்க. அந்த அந்த வள்ளியை வணங்குவார்கள், தெய்வானையும் கூட என்ன செய்வாங்க, வணங்குறாங்க. அதே மாதிரி கிருஷ்ணர் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அவர் பாமா ருக்மணின்னு அவர் 2 மனைவியரோடு இருந்தார்னு தான் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ அவர் கிருஷ்ணருங்கிறவரை எப்படி கடவுளானார்? அது 2 பெண்ணை கட்டுறது பெரிய தப்பான டேஞ்சரான ஒரு விஷயமாக இந்து மதம் கருதி இருந்தால் அவர் கிருஷ்ணரை புறக்கணிச்சிருக்கணுமா இல்லையா? அவர் 2 முன்னாடி கட்டிட்டாரு, அவர் கடவுள் கிடையாது அப்படின்னு இந்து மதத்தில் அறிவிச்சாங்களான்னா இல்லை. ஏன்னா இருந்துச்சு, எல்லா மதங்களும் இருந்துச்சு. நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னால் ராமரை தவிர அந்த முக்கியமான யாருமே ஒரு மனைவியோட வாழ கிடையாது. முக்கியமான ஆட்கள்னு சொல்லக்கூடியவங்களில் அவர் தான் ஒரு மனைவியோடு வாழ்ந்தார்னு சொல்ல. ராமருடைய தகப்பனார் கூட 60,000 மனைவின்னு சொல்கிறாங்க. அது அந்த உபன்யாசங்களில், புராணங்கள் நம்ம படித்தது கிடையாது, உபன்யாசங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். தசரத மகாராஜாவுக்கு 60,000 மனைவிகள்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ இந்து மதத்தில் உள்ள அந்த முக்கியமான ஆட்களும் கூட 2 மனைவியரோடு வாழ்ந்திருக்கிறாங்க. அது மதத்தில் தடுக்கப்படலை. இது இந்து மதத்துடைய எந்த ஒரு விதியையும் சொல்லி இது இந்து மதத்தில் ஒன்றுக்கு மேலே கட்டக்கூடாதுன்னு ரூலில் காட்ட முடியுமான்னா காட்ட முடியாது, நடைமுறை. அது ஒரு விஷயம். கிறிஸ்தவ மார்க்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அவங்க கிறிஸ்தவர்கள் ரொம்ப மதிக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே 2 மனைவியோட வாழ்ந்துருக்கிறாங்க. இஸ்ரவேலர் இருந்தார், அவர் 2 மனைவியோடு இருந்தார்னு பைபிள் சொல்லுது. ஆபிரகாம் 2 மனைவியோடு இருந்தார்னு அதையும் பைபிளில் நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி யாக்கூபு ஜேக்கப் அவரும் பல மனைவியோட வாழ்ந்தாருங்கிறத பைபிளில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ பைபிளில் யாரை நீதிமான் நல்லவர்கள் என்று சொல்லப்படும். தாவீது ராஜா கூட ஒரு மனைவி இருக்கும்போது உரியாண்டு ஒரு ஆளுடைய மனைவியை சேர்த்து வச்சுக்கிட்டாருங்கிற மாதிரி எல்லாம் அதை பைபிள் சொல்லுகிறது. சொல்லிவிட்டு அவங்கள நல்ல நீதிமான் என்று அவங்கள சொல்லுகிறது. அதாவது 2 கல்யாணம் பண்ணாங்க அதனால் கெட்டவனில் சொல்லணும் அப்படி சொல்லாமல் அவர்கள் பக்திமான், அவர்கள் நீதிமான் என்கிற மாதிரியும் அது நற்சான்று கொடுக்குறது. அப்போ அங்கேயும் இருக்கத்தான் செய்கிறது. இப்படி எந்த ஒரு மதத்தில் நீங்கள் மதத்தின் கொள்கை என்கிற அடிப்படையில் எடுத்து பார்த்தீர்களேயானால் உலகத்தில் உள்ள ஒரு மதத்தினுடைய கொள்கையிலையும் அந்த ஒரு தாரம் தான் கட்டணும் என்று ஒரு மதத்திலையும் சொல்லப்படலை. எந்த மதத்தினுடைய சட்ட நூல்கள்லையும் இப்படி ஒரு ரூலே கிடையாது. இது சட்டம். அடுத்து நடைமுறையில் வருவோம். நடைமுறையில் எடுத்து பார்த்தீங்களேயானால் நம்ம வாழ்கிற நாட்டை எடுத்துக்கிடுவோம். நடைமுறையில் எடுத்து பார்த்தா அப்போ முஸ்லீம்கள் பலதார மனம் செய்யலாம்னு சட்டம் இருக்கிறது இந்தியாவில். முஸ்லீமை தவிர வேறு யாரும் பலதார மனம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்கிறது நம்ம நாட்டு சட்டத்தில். இந்தியா சட்டத்தில் முஸ்லீம் மட்டும் என்ன செய்யலாம், ஒன்றுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் முஸ்லீம் அல்லாதவங்க 2 கல்யாணம் பண்ண சட்ட விரோதம். அது சட்ட விரோதம் என்ற நம்ம நாட்டில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் சொல்லப்பட்டு இருக்குதே தவிர அது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, அது சட்ட விரோதமாகவா நம்ம பார்க்கப்படுகிறது? சட்டமும் அப்படி பார்ப்பது இல்லை, நீதிமன்றங்கள் அப்படி பார்ப்பது இல்லை, நடைமுறை அப்படி கிடையாது. அதுக்கு நிறைய நம்ம உதாரணங்களை சொல்லலாம். நம்ம தமிழகத்தினுடைய முதல்வர் கலைஞர் இருக்கிறார். அவருக்கு 2 மனைவி இருக்காங்களா இல்லையா? சட்ட விரோதம்னு சொன்னால் அவர் முதல்வராக இருக்கக்கூடாது. நான் சொல்வது எதுக்குன்னு கேட்டால் அவர் முஸ்லீமா?
கலைஞர் முஸ்லீம் இல்லை தானே, முஸ்லீமுக்கு தானே அனுமதி இருக்குங்கிறீங்க. அவரது முஸ்லீம் இல்லைன்னா அவர் குற்றவாளி தானே. குற்றவாளினா என்ன பண்ணியிருக்கானு? தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு ஆக்கிடணுமா இல்லையா? சட்டத்தை மீறினா, அரசியல் சட்டத்தை ஓப்பனாக மீறி கொண்டிருந்தால் அப்போ அவர்கள் 2 மனைவியோடு இருக்கிறாரு. இந்தியாவில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சவர் ராம்விலாஸ் பாஸ்வான், அவர் 2 மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. நம்ம சபாநாயகராக இருந்தார் காளிமுத்து, அவர் 2 மனைவியோடு இருந்தார். நம்ம திருநாவுக்கரசர் இருக்காரு, அவர் 2 மனைவியோடு. அவங்களாம் முஸ்லீமா? அவங்களாம் முஸ்லீம் கிடையாது. இப்படி நிறைய பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களெல்லாம் எம்பி ஆக முடிகிறது, எம்எல்ஏ ஆக முடிகிறது, சபாநாயகராக முடிகிறது, முதல்வராக முடிகிறது. அது சட்டப்படி தப்பு என்று இருந்தால் அப்படி ஆக முடியும். ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருக்கிறவர் 2 கல்யாணம் பண்ண வேலையை விட்டு நிற்கிறாங்க. ஏன் 2 கல்யாணம் பண்ணி சட்டத்தை மீறிட்டாருங்கிறாங்க. அப்போ அவர் சட்டத்தை மீறிட்டாருன்னு சொல்லக்கூடியவங்க பெரிய பெரிய லீடர்களுக்கு இந்த சட்டத்தை வகுக்கிற இடத்துல கொண்டு உட்கார வைக்கிறாங்க, 2 மனைவியோடு இருக்கிற மாதிரி. இப்போ நடைமுறையில் நீங்கள் பார்த்தாலும் இது நடக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய அரசாங்கத்திலேருந்து ஒரு வெளியிட்டாங்க ஒரு புள்ளி விவரம். பலதார மணம் செய்தவர்கள் மத ரீதியாக லிஸ்ட் போட்டு வெளியிட்டாங்க. முஸ்லீம் எவ்வளவு, இந்துக்கள் எவ்வளவு, உயர் சாதி எவ்வளவு, பழங்குடி எவ்வளவுன்னு ஒரு பட்டியலை போடுறாங்க. போட்டுறீங்களா? அதில் ஒரு மோசடி இருக்கிறது. என்னென்னு கேட்டால், உயர் சாதின்னு போடுறாங்களா அவங்களும் இந்துக்கள் தான், அதில் சேர்க்கணும். பழங்குடிங்கிறாங்க அவங்களும் இந்துக்கள் தான். இந்துக்கள், உயர் சாதியினர், பழங்குடி 3ஆக பிரிக்கிறாங்க. அதில் ஒரு தந்திரமாக அது கூட்டி காட்டுற. அப்படி காட்டியும் கூட முஸ்லீம்களுடைய சதவீதம் ரொம்ப கம்மி. முஸ்லீம் அல்லாதவங்க இந்துக்கள் தான் என்ன செய்கிறாங்க, அதிகமாக 1க்கு மேற்பட்ட திருமணங்களை செய்கிறார்கள்ங்கிற பார்க்குறோம். அப்போ திருமணங்களை மத ரீதியாக பார்த்தீங்கன்றாலும் எல்லா மதங்கள்லையும் இது அனுமதிக்கப்பட்டதாகத்தான் இருக்கிறது. ஒன்று, நடைமுறையில் பார்த்தாலும் எல்லா மதத்தில் உள்ளவர்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று, சட்டத்தின்படி நீதிமன்றங்களில் பல பெண்கள் வழக்கு தொடுறாங்க. முஸ்லீம் அல்லாத பெண்கள் என்ன வழக்கு தொடுறாங்க? என் கணவர் என்னை நான் மனைவியாக இருக்கும் பொழுது இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டு என்ன சொல்லணும்? அந்த மாதிரி அவர் பண்ணினாரை ஆனால் அது குற்றம், அவர் ஜெயிலில் அடைக்கணும்னு சொல்லணும். அதுக்கு என்ன சட்டம்? 7 வருஷம் நீங்கள் கொடுத்துருக்குறீங்கன்னா அந்த 7 வருஷம் முடிச்சு உள்ளே போடுன்னு சொல்லணும். அப்போ முதல் பொண்டாட்டி கேஸ் போடுறாங்க உயர் நீதிமன்றங்களில். அப்போ 2வது மனைவி என் புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாருன்னு கேஸ் போடுறாங்க. அப்போ நீதிமன்றத்தில் இவன் என்ன வாதிடுறான்னு கேட்டால், அந்த கல்யாணத்தில் இந்து கல்யாணம்னு ஒரு ரூல் இருக்குது. அதில் என்ன நடக்கணும்? இந்த சப்தபதின்னு ஒரு சடங்கு நடக்கணும். நல்லா கவனிக்கணும். சப்தபதின்ற ஒரு, அது என்னன்னு எனக்கே தெரியல, அதில் சொல்கிறாங்க, தீர்ப்பில் வருது. சப்தபதின்னு ஒரு சடங்கோடு நடந்தால் தான் அதுக்கு பேர் கல்யாணம். இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், 2வது பொண்டாட்டி கல்யாணம் பண்ண நீதிமன்றத்தில் சொல்கிறான், நாங்கள் கல்யாணம்லாம் பண்ணிக்கிறல, எந்த சப்தபதி சடங்கு நடக்கலை அப்படின்ற ஒன்று நீதிமன்றம் சொல்லுது. இவர் 2வது கல்யாணம் பண்ணலை. 2வது கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு புள்ள பெற்றுக்கிட்டு எல்லாமே இருக்கிறான், மனைவின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். என்ன செய்யலையா? சப்தபதின்ற அந்த சடங்கு செய்யாத காரணத்தினால இவர் 2வது திருமணம் செய்த குற்றத்தை செய்யவில்லை அப்படின்னு ஏராளமான வழக்குகளில் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. அப்போ என்ன விளங்குறது? அதாவது நம்ம நாட்டு சட்டத்தின்படி கூட நீங்கள் கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் என்ன செய்யுங்க, முதல் கல்யாணத்தை சப்தபதியோட பண்ணிக்கிறங்க. 2வது கல்யாணம் பண்ணும்போது இந்துக்கள் சப்தபதிங்கிற அந்த சடங்கை விட்டுட்டு பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களை சட்டம் ஒன்றும் செய்யாது. அதனால தான் கருணாநிதி ஒன்றும் செய்யலை, அதனால ராம்விலாஸ் பாஸ்வானும் ஒன்றும் செய்யலை, அதனால தான் காளிமுத்து ஒன்றும் செய்யலை. சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தில் ஓட்டையும் எப்படி ஓட்டை இருக்கிறது? இந்த சப்தபதின்னு என்ன தெரியல, அது பேர் சொல்கிறான் நீதிமன்றத்தில். சப்தபதிங்கிற சடங்கு என்னென்னு விசாரித்து அது வராமல் பார்த்துக்கிறாங்க. மற்ற சடங்கெல்லாம் செஞ்சு விட்டு சப்தபதி இல்லாமல் 2 பண்ணுங்க, 3 பண்ணுங்க, 4 பண்ணுங்க, கோர்ட்டுக்கு போனால் என்ன வாயிறேன்? இவர் 2வது கல்யாணம் பண்ணிய குற்றத்தை செய்யலை, கல்யாணம்டா சப்தபதி இல்லை அப்படின்னு கோர்ட்டு சொல்லுகிறது. அதை விட போன மாதம் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லுது. என்ன தீர்ப்பு சொல்லுதுன்னா, அதாவது வப்பாட்டியாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒருத்தர் புருஷன் செத்து போயிட்டான், ஒரு மனைவி ஒரு வப்பாட்டி, ஒரு மனைவி ஒருத்தர் இருக்காங்க, வச்சுக்கிட்ட ஒருத்தி இருக்கிறான். இவனுடைய ப்ராவிடென்ட் ஃபண்டெல்லாம் பிரிக்கணும்ல, அது சம்மந்தமாக கேஸ் வரும்பொழுது அவங்களுக்கும் கொடுக்கணுங்கிறது கோர்ட்டு. அது எப்படி கொடுக்குறது? நீ பலதார மனம் தான் இல்லையே, அவள் தான் பொண்டாட்டியே கிடையாது, சட்டப்படி பொண்டாட்டியே கிடையாதுங்கும் போது புருஷனுடைய பணத்தில் இருந்து ஓய்வூதியத்தில் இருந்து அவளுக்கும் பங்கு கொடுக்கணும்னு கோர்ட்டு சொல்லுதுன்னு சொன்னால்
அப்போ என்ன விளங்குது, நம்ம நாட்டு சட்டப்படியும் கூட அது ஒரு பெருசாக தடுக்கலை. சும்மா ஏமாத்துறதுக்காக, பெண்களை ஏமாத்துவதற்காக அதுக்கு தடை மாதிரி காட்டுறாங்களே தவிர, எந்த மதத்தை ஆம்பளை நினைச்சாலும் இன்னொரு கல்யாணம் பண்ணலாம், அதை இந்த சில சடங்கை விட்டுட்டு செஞ்சு கொள்ளலாம், அல்லது வப்பாட்டியாக வைத்துக் கொள்ளலாம். அதை தடுப்பதற்கு இந்த நாட்டில் யாருக்குமே சட்டம் கிடையாது. அப்போ நல்ல விளங்கி நம்ம நாட்டு சட்டப்படி பேருக்கு தான் முஸ்லீம் கல்யாணம் பண்ணிக்கலாம், மற்றவங்க பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்களே தவிர, அப்போ சடங்குகளை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம், அல்லது வப்பாட்டி வச்சுக்கிற நம்ம நாட்டில் தடையா? நம்ம நாட்டு சட்டப்படி ஒரு பொம்பளையை கல்யாணம் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணாமல் ஒரு 2 பொம்பளையை ஒருத்தன் வச்சுக்கிட்டான்னு வைங்க, அதுக்கு ஏதாவது கேஸ் போட இயலுமா? அதுக்கு ஏதாவது விரும்பி என்ன வேணாலும் செய்யலான்னு இருக்கு நம்ம நாட்டு சட்டம் இருக்குது. அவர்கள் மனம் விரும்பி கல்யாணம் இல்லாமலே சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம், எத்தனை பேரோடனாலும் வாழலாம், குற்றம் இல்லை அப்படின்னு தான் சட்டம் இருக்குது. அப்போ இது ஆட்களை ஏமாத்துறதுக்கு அந்த வாசகம் உதவுதே தவிர, ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் 2 ஒன்று தானே. உங்களுடைய கணவன்மார்கள் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணா என்ன, வப்பாட்டியை வச்சுட்டு 2 ஒன்று தானே, 2 ரிசல்ட் அதானே. உங்களுடைய வாழ்க்கையை பங்கு போட்டு கொடுத்துட்டாருங்கிற வகையில் 2 ஒன்றா வேறையா? அப்போ வப்பாட்டியை வச்சுக்கிறதுக்கு இந்த நாட்டு சட்டம் எப்படி அனுமதிக்கிறது? அது மாதிரி விபச்சாரத்தை இந்த நாட்டில் தடை இருக்குதா? வப்பாட்டி வச்சுக்கிற வேண்டியதில்லை. டெய்லி ஒரு பொம்பளைட்டு விபச்சாரம் பண்ணுறான் ஒருத்தன், அதுக்கு எந்த செக்ஷனாவது போட இயலுமா? நம்ம நாட்டில் விபச்சாரம் குற்றமே கிடையாது, நல்லா விளங்கிக்கிறங்க. நம்ம நாட்டு சட்டப்படி விபச்சாரம், ஒரு ஆணோ பெண்ணோ விபச்சாரம் செய்வார்களே ஆனால் அவர்களுக்கு மேலே கேஸ் போட இயலாது. எதுக்கு கேஸ் போட இயலும்? விபச்சாரத்தை தொழிலாக பண்ணுனா தான் கேஸ் போட இயலும். பிஸ்னஸாக பண்ணுற, ரோட்டில் நின்று வாண்டு அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? லாட்ஜுக்கு போவாங்க, ஒருத்தனை 2 பேரும் புருஷன் பண்ணாட்டி இல்லை, கை மையமாக போலீஸ்காரன் பிடிப்பான், பிடிச்சிட்டு என்ன செய்வான், ஆம்பளைகிட்ட ரூபாய் வாங்கிட்டு ஓரன்னு வெட்டி விட்டுருவான், பொம்பளை மேலே கேஸ் போடுவான். எப்படி போடுவான்? ரூமில் பிடிச்சதா போட மாட்டான், ரூமில் பிடிச்சதா போட்டால் கோர்ட்டில் நிற்காது. ஏன்? நாங்கள் விரும்பி 2 பேரும் போனோம்னா குற்றம் கிடையாது நம்ம நாடு சட்டத்தில். எப்படி போடுவான் தெரியுமா? அவன் பிடிச்ச ரூமில் கேஸ் எப்படி போடுவான்னா, நாங்கள் கடற்கரையில் அப்படி ரோந்து கொண்டிருந்தோம், அப்போது இந்த பொம்பளை நின்று கொண்டு போறவார் ஆம்பளையெல்லாம் வான்னு கூப்பிட்டால் அப்போது நாங்கள் பாய்ந்து பிடித்து விட்டோம். தொழில் எப்படி கேஸ் போடுவான்? தொழில் பண்ணுனான்னு தான் கேஸ் போடுவானே தவிர விபச்சாரம் பண்ணான்னு கேஸ் போட இயலாது. விபச்சாரம் பண்ணுவது குற்றம் கிடையாது நம்ம நாட்டு சட்டத்தில். நாங்கள் 2 பேரும் விரும்பி சந்தோஷமாக இருந்தோம். அப்போ அதையில் தடுக்கணும். பெண்களுடைய உரிமையை, விபச்சாரத்தில் ஒரு ஆம்பளை ஈடுபட்டானா மனைவி பாதிக்கப்படுவாளா, பாதிக்கப்பட மாட்டாளா? விபச்சாரத்தில் ஈடுபட்டு அவள்கிட்ட நோயை வாங்கிட்டு பொண்டாட்டி கொடுத்துட்டு என்ன ஆகுறது? அப்போ பெண்களுடைய உரிமையை பாதுகாக்கிறதா இருந்தால் விபச்சாரத்தை ஃபஸ்ட்டு தடுக்கணுமா இல்லையா? விபச்சாரத்தை தடுக்கணும். விபச்சாரம் செய்வதை சட்டப்படி குற்றம்னு சொன்னால்தான் ஒருவனுக்கு ஒரு திங்கிற நிற்கும். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கப்ப வேறப்படி எப்படி வேணாலும் பண்ணிக்கப்ப, கல்யாணம் ஒன்று பண்ணிக்க, வேற கல்யாணத்தில் கோளாறு பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணிக்க, வப்பாட்டி எத்தனை வேணாலும் வச்சுக்க, எப்படி வேணாலும் நீ ஒரு நாளைக்கு ஒரு ஆளை போய் பார்த்துக்க என்று வாசலை திறந்து விட்டுவிட்டு நாங்கள் பெண்களுடைய உரிமையை பாதுகாக்கிறோன்னா ஒத்துக்கிற முடியுமா? அவள் பெண்கள் உரிமை பாதுகாக்கிறவங்க விபச்சாரத்தை தடுக்கணும், சின்ன வீடை தடுக்கணும், அந்த என்ன மாதிரியான சடங்குகள் அடிப்படையில் கல்யாணம் நடந்தாலும் அது குற்றம்னு அறிவிக்கணும். அப்படி இல்லை நடைமுறையில். இப்போ இதை விளங்கிக்கிட்டீங்களா? இப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இதை தடுக்கலை. இஸ்லாத்துக்கு எல்லா மதத்தை விட கடைசி மதம் இஸ்லாம் தானே. அதுக்கு முந்தி கிறிஸ்தவ மதம், அதுக்கு முந்தி யூத மதம், அதுக்கு முந்தி இந்து மதங்கள்லாம் இருக்கிறது. அவங்கள்ட்டலாம் அனுமதி இருந்ததை இஸ்லாம் என்ன பண்ணுச்சுன்னா அதை தடுக்கலை. சரி செஞ்சுட்டு போ. ஆனால் என்ன பண்ணுது இஸ்லாம் இந்த கல்யாணம் பண்ணுறா சும்மா விளையாட்டுக்கெல்லாம் பண்ணிடக்கூடாது. கல்யாணம் பண்ணுறதாக இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் அவனை சந்தோஷப்படுத்த முடியாத நிலைமை மனைவிக்கு இருந்து அதனால் அவன் தவறான முறையில் விபச்சாரத்தில் போயிடுவான் என்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டால் விபச்சாரத்தில் போவதை விட அவளுக்கு சட்டப்படி ஒருத்திய மனைவியாக்குவது நல்லது. 2 பேருக்குமே நல்லது. இவளுக்கு நல்லது. விபச்சாரம்னு போய் ஒரு நாளைக்கு ஒருத்திட்ட போயிட்டு வந்தான்னு சொன்னால் நோயை வாங்கிட்டு சப்ளை பண்ணிட்டு போயிடுவான், மனைவியும் நோயாளி ஆக்கி விட்டுருவான், பாலியல் நோயாளி ஆக்கி விட்டுருவான். அப்போ இஸ்லாம் என்ன பண்ணுது? நீ விபச்சாரம் தான் பண்ணுவேங்கிற அளவுக்கு உன்னுடைய குடும்ப நிலை இருந்தால், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உன் குடும்பத்தில் நிலவினால் அப்போ நீ என்ன பண்ணிக்க, ஒருத்திய கலையை சட்டப்படி பொண்டாட்டினாக்கு, இவளுடைய அதே மாதிரி நீ சந்தோஷம் அனுபவிக்கிற, உன் பொண்டாட்டிக்கு இல்லை உரிமை அவளுக்கும் கொடு, அவளுக்கு பிறக்கிற பிள்ளை உன் பிள்ளைன்னு ஒத்துக்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த தேவையில்லாமல் பொறுப்பு சுமக்கும் போது குறைஞ்சு போயிருங்க. விபச்சாரத்துக்கு பொறுப்பு சுமக்க வேண்டியில்லை. ஒரு விபச்சாரம் பண்ணான்னு சொன்னால் அவளை பொண்டாட்டின்னு சுமக்க வேண்டி வருமா? வராது. அவள் பெறக்கூடிய பிள்ளையை என் பிள்ளைன்னு ஏற்றுக்கிற வேண்டிய நிலை வருமா? வராது. அப்போ என்ன செய்யணும், நிறைய வேலையை தாண்டக்கூடிய நிலைமைக்கு ஆம்பளை தள்ளப்படுறான். அப்படி வராமல்
பொண்டா ஒரு பொம்பளைய கையை பிடிக்கிறதா இருந்தால் பொண்டாட்டின்னு சொல்ல உனக்கு தைரியம் இருக்குதா? அந்த அளவுக்கு உரிமை கொடுப்பியா? சொத்துல பாதியை கொடுப்பியா? வருமானத்தில் பாதியை கொடுப்பியான்னு கேட்கும் பொழுது அடுத்தவர்களை நாடக்கூடியவன் இயற்கையாக குறைஞ்சிடும். அவ்வளோ கஷ்டமானதா? நமக்கு முடியாது. எவனுக்கு முடியுது அவன் செஞ்சிடறான். இன்னொன்று நீங்கள் பார்க்கணும், உடல் ரீதியாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இது ஒரு பஞ்சாயத்து கிடையாது, குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இயல்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து சின்ன வயசுலேயே இந்த குடும்ப வாழ்க்கைக்கு தகுதி ஆகிடுறாங்க. ஒரு 15 வயசுல அவங்க இல்லற வாழ்க்கைக்கு தகுதி ஆகி விடுறாங்க. ஆம்பளை வந்து ஒரு 25 வயசுல தான் என்ன செய்கிறான், அந்த குடும்ப வாழ்க்கைக்கு தகுதி ஆகுறான். முன்னாடியே இவர்கள் வந்து தகுதியை அடைந்து முன்னாடியே அந்த தகுதியை இழந்து போயிடுறாங்க. ஒரு 45-50 வயசுக்குள்ளே என்ன செஞ்சிடறாங்க, அவங்களுடைய அந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய ஆர்வம், அந்த குழந்தை உருவாகக்கூடிய அந்த ஆற்றல், மென்சஸ் உருவாகிறது, கருமுட்டை உண்டாகிறதெல்லாம் அவங்க நின்று போயிடுது. நின்று போன பிறகு பெண்களுக்கு இந்த மாதிரியான நாட்டம் இருக்காது. அப்போ இவளுக்கு ஒரு 45 வயசில் இது மாதிரி ஆயிரும் பொழுது புருஷங்காரன் ஒரு 50 வயசுக்காரனாக இருக்காண்டு வைங்க, அவனுக்கு ஆசைப்படுவான், இவளுக்கு ஆசை இருக்காது. அவனுக்கு ஆசை இருக்கும், இவளுக்கு என்ன இருக்காது. அந்த அந்த பருவத்தில் மென்சஸ்லாம் நின்று போய் அந்த மாதிரி கட்டத்தில் வந்து இயற்கையாக ஆசை இருக்காது. சில பேருக்கு ஆசை இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் வெட்கப்படுவாங்க. பெண்கள்கிட்ட வெட்கப்படக்கூடாது, அவங்க தான் தள்ளுறாங்க. எதுக்கு வெட்கப்படுறாங்க? நம்ம பிள்ளையெல்லாம் பெற்ற பிறகு எப்படி புருஷனோட தனியாக ரூமில் இருக்கிறது ஏன் தப்பா? புருஷனோட தானே இருக்கிறோம், அதில் என்ன தப்பு? சில பேர் என்ன செய்வாங்க, தலைக்கு மேலே புள்ள வளர்ந்துருச்சுன்னு சொன்னால் கணவனோட சேர்ந்து இருக்கிறது பெரிய பயங்கரமான குற்றமாக நினைக்கிறாங்க மனைவிமார்கள். எங்கதா புள்ள வந்துட்டான், இந்த நேரத்தில் நான் வந்து புள்ள உண்டாயிட்டு நான் என்ன கேவலமாக இருக்குமே அப்படின்லாம் நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க. அவங்களுக்கு ஆசை ஒன்று, நிறைய பேருக்கு ஆசை இருக்காது. ஆசை இருந்தால் கூட நம்ம நாட்டு அமைப்பில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அது வந்து பிள்ளைகளுக்கு பயந்துக்கிட்டு, உலகத்துக்கு பயந்துக்கிட்டு, இது வந்து 4 பேர் கேலி செய்வாங்கன்னு பயந்து கொண்டு இயற்கையாக மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட இயற்கை தேவையை வந்து அவங்க பூர்த்தி செய்ய மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி வயசில் உள்ளவன் தான் தடம் புரள்றான். நீங்கள் பார்த்தீங்கன்னா 25-30 வயசுக்காரன்லாம் தடம் புரள மாட்டான், கரெக்டாக மனைவியோடவே நிற்பான், கொண்டாட்டியோடவே நிற்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைக்கார சிறுமிட்டு சில்மிசம் பண்ணுறவன்லாம் யார்? வேலைக்கார பொண்ணு அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டான்னு ஒரு பேப்பரில் படித்து பார்த்துட்டா 50 வயசாக இருப்பான். 25 வயசில் ஒன்று பண்ணாதவன் 50 வயசில் பண்ணுறான்னு என்ன காரணம்? கோளாறு வேறு எங்கே இருக்குன்னு விளங்குதா? நீங்கள் ஏன் 45 வயசில் ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்க? பெண்கள் வந்து இப்போ ஆண்களுடைய நிலைமையை அனுசரித்து அதுக்கு ஏற்றவாறு அவர்கள் நடந்து கொள்வார்களே, ஆனால் அவன் எதுக்கு வேலைக்காரிட்டு போய் சில்மிசம் பண்ணுறான்? அப்போ அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசில் இந்த மாதிரி அவனுக்கு தேவையாக இருந்து, எல்லாருக்கும் இல்லை, அவங்களுடைய உணவு உழைப்பு அதுக்கு தகுந்தவாறு சில ஆண்கள் தேவை உள்ளவங்களாக இருப்பாங்க. சில ஆண்கள் 50ல் அவங்க 45ல் அடங்கினா 50ல் இவன் அடங்கி போயிடுவான், 60ல் அடங்கி போயிடுவான். சில ஆண்கள் அவங்களுடைய கடந்த கால உழைப்பு, உணவு, பாரம்பரிய ஜீனு இதெல்லாம் வச்சு என்ன செய்யும், 100 வயசில் கூட அவனுக்கு தேவையாக இருக்கும். அவனுக்கு தேவையாக இருக்கும்போது இவளுக்கு தேவையாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த நமக்கு முடியாதுப்பா நீ வேற ஏதாவது கட்டுப்போனா ஒரு விதவைக்கு வாழ்வு கொடுத்துட்டு போகிறானே, இப்போ என்ன அதனால உங்களுக்கு தான் வேணாங்கிறீல்ல, வேணான்னு சொல்லும்போது அவன் வச்சுட்டு போகிறானே முறைப்படி, இதுதான் மேட்ரு அவனுக்குதா. அப்போ இந்த பலதார மனத்தை வந்து இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, மறுக்கிற நியாயம் கிடையாது. ஒன்று அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு ஏற்றவாறு மனைவிமார்கள் நடந்து கொண்டார்களே, ஆனால் ஒருத்தன் போக மாட்டான். சாப்பாடு வீட்டில் சாப்பாடு கிடைச்சா என் ஹோட்டலுக்கு ஏன் போகிறான்? அப்போ வீட்டு சாப்பாடு கிடைக்கலன்ற நேரத்தில் என்ன செய்கிறான், ஹோட்டலில் போய் சாப்பிட்டா அவனை படி குற்றம் சொல்லுவீங்க. இதுதான் கான்செப்ட். இதை பற்றி நிறைய விரிவாக வந்து இஸ்லாம் பல குறைவாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஏராளமான காரணங்கள் இருக்கிறது, அதை புஸ்தகமாக வெளியிட்டிருக்கிறோம். இஸ்லாம் பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன்னு சொல்லி அந்த புஸ்தகம் வந்து அவங்களுக்கு கொடுப்போம். அதில் நீங்கள் கூடுதல் வர தெரிஞ்சுக்கிறங்க.